தன்னுடைய குல தெய்வத்தை நித்தித்தும் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் வாழ்ந்தவர்களும் தங்களுடைய சுய லாபத்திற்காக மற்றவர்களை அவர்களுடைய குலதெய்வத்தை வழிபடாமல் தடுத்து அவர்களை தங்களின் தெய்வத்தை வழிபட வைப்பவர்களும் மதமாற்றம் செய்பவர்களும் அதர்ம வழியில் பல மக்கள் வழிபட்டு கொண்டு இருக்கக்கூடிய குல தெய்வங்களை அழைத்து வாழும் பாவிகள் இறந்த பின்பு செல்லும் நரகம் இதுவாகுமோ? அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தர்ம காரியங்களை செய்யாமல் விலக்கப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர்கள் அசிபத்திரம் நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். மதமாற்றம் என்பது ஒருவரின் வழிபாடுகளையும் அவர்களுடைய தனிப்பட்ட அடையாளங்களையும் அளிப்பதாகும். இத்தகைய பாவங்களை செய்த பாவிகளுக்கு இந்த நரகத்தில் சிறியதும் பெரியதுமான பாறைக்கற்கள் நிறைய நிரம்பிய மேடு பள்ளமான இடங்கள் சூழ்ந்து காணப்படும். அவ்விடத்தில் கத்திகளைப் போன்ற கூர்மையான இலைகளைக் கொண்ட ஒரு வகையான சாட்டையால் இந்த பாவிகள் அடிக்கப்படுவார்கள். அடிகளின் வலிகளை தாங்க முடியாமல் அங்கும் இங்கும் ஓடும் பொழுது மேடு பள்ளமாக அமைந்துள்ள கற்களினால் இடறி விழுந்து காயங்கள் ஏற்பட்டு மயக்கமடைவார்கள். பூலோகத்தில் வாழும் பொழுது மற்றவர்களின் அறியாமையை தனக்காக பயன்படுத்தியவர்கள் இந்த நரகத்தில் கொடூரமான மற்றும் அகோர தோற்றம் கொண்ட பூதங்களினால் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாவார்கள். ஒருவரின் அறியாமையை பயன்படுத்தி சுகமாக வாழ்ந்தவர்கள் ஜீவாத்மாவாக இனம் புரியாத ஒருவிதமான பயம் கொண்ட சூழ்நிலையில் பரிதவித்துக் கொண்டிருக்கும். உடல் இல்லாத அந்த ஜீவாத்மாவிற்கு அவ்விடத்தில் உடல் கொண்டு வாழும் மனிதர்களின் உடலில் ஏற்படும் வலிகள் மற்றும் துன்பங்களின் அளவுகளை விட அதிகமான அளவில் துன்பங்களும் வேதனைகளும் உருவாகக்கூடும்.